உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். 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 ரோஜா டிவி நேரில் கொரோனா கொரியஸில் இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்லியிருப்போம் சார். இப்போ வரப்போகிற குரு பயிற்சியால் நம்மளுடைய உலகுக்கும் நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். குரு சொந்த வீட்டில் போய் உட்கார்றாரு. உச்ச பரப்போது எல்லாமே உச்ச பரப்புறது ரொம்ப உச்ச நிலையில் வரக்கூடிய நிலை. இந்த கோல்டு, தங்கம், இடங்கள், லேண்டு, இது ஒரு தனிப்பதிவாக இப்போ நம்ம போட போகிறோம். பெரிய விஷயமா போடுறோம். ஓகே. அரசாங்கங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி வந்து எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார். இப்போ இந்த அது வரைக்கும் வந்து இந்த வாரத்தில் வந்து தங்கம், வெள்ளி இந்த நிலவரெல்லாம் எப்படி போகும் என்ன? கண்டிப்பாக உச்சம் வரும். 28 30 வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ரேட் ஏறிடும். ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும்? ஷேர் மார்க்கெட்லாம் ஜூன் மாதம் தான் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காது. அமெரிக்கா மார்க்கெட் கொஞ்சம் இது இல்லை. ஜூன் மாதத்துலேருந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாணவர்கள் எல்லாம் புதிய படிப்பு அது போயிட்டுருக்காங்க சார். இந்த நிலவரம் வந்து போயிட்டுருக்கு. வெளிநாட்டுக்கும் போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ மாணவர்கள் வந்து நம்ம உள்நாட்டில் நீட் தேர்வு கூட வந்து அதில் ஏதோ வினாத்தாள் கசிஞ்சு சில பேர் அதனால் இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புகாரும் இருந்திருக்கு. இந்த மாதிரி போயிட்டுருக்கிற சூழ்நிலை மாணவர்களை வந்து சில பேரை பாதித்த ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கும் என்ன சார்? சரி வழியான வழிமுறையாக இருக்கும். நல்லபடியாக அமையும் சார். எக்ஸாம் நல்லபடியாக ஆகிட்டோம். இப்போ புதிய அரசாங்கம் பதவியேற்றிருக்கிறதால நம்முடைய நாட்டினுடைய தொழில் துறை ஏற்கனவே இருந்த அரசாங்கம் நிறைய அந்நிய செலவாணிகளை கொண்டு வந்ததாக சொன்னாங்க. அது வந்து தொடருமா? அதை விட இன்னும் நல்ல நிலைமைக்கு போகுமா என்ன? கடகம். இந்த கடகத்தில் வந்து குரு போகிறப்போ தொழில் துணைகள், தொழில் வர்த்தகங்கள், தொழில் பிஸ்னஸ்கள் எல்லாம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நல்லா எடுத்துன்னு வருவாங்க சார். இப்போ வந்து ஏற்கனவே வந்து மக்களுக்கு வந்து வீட்டு வரி சுமை அதிகமாக இருக்குது, மின்சார வரி சுமை அதிகமாக இருக்குது, அதே மாதிரி தண்ணி வரி சுமை நிறைய அதிகமாக இருக்குது. இதனால் வந்து மக்கள் ரொம்ப அந்த சொந்த வீடு வச்சுருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் இந்த புதிய அரசாங்கத்தால் மாறுமா? எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக வழிமுறையெல்லாம் அப்படியே ஒன் பின் ஒன்னாக எல்லாமே ஒரு ஆர்டராக லைனாக வந்துடும். அது வரசில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஈஸியான வழிமுறையாக. இந்த போக்குவரத்து வாகனங்களுடைய விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிட்டுருக்க சார், உச்சத்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய வரி குறைப்புகள் ஏற்பட்டு அந்த கார் விலையெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கண்டிப்பாக வழி இருக்கு சார். இன்றைக்கு வந்து மாநகராட்சி நகரங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒரு டீ கடைகள், பெட்டி கடைகள் ஓரமாலாம் பெண்களே வந்து புகைப்பிடிக்கிற ஒரு காட்சிகளை நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு பெண்களே வந்து இந்த சிகரெட் பிடிக்கிற ஒரு கலாச்சாரத்துக்கு மாறிட்டாங்க. இங்கே நம்ம சென்னை, மதுரை, கோவை போன்ற மாநகராட்சிகளில் இந்த நிலைமையெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு
புதிய அரசாங்கம் புதிய ஒரு சட்டங்களை ஏற்றி அதை வந்து குறைப்பாங்களா சார்? எப்படி வரும்? கண்டிப்பாக இதுக்கான வழிமுறைகள் செஞ்சிருவாங்க. ஆனால் சில வழிமுறைகள், சிலர் மற்றவங்களோட சுதந்திரத்தை வந்து யாரும் அதை பறிக்கிற மாதிரி செய்ய முடியாது. ஆனால் சில வழிமுறைகள் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரியா நல்ல வழிமுறைகளே எடுத்துன்னு வருவாங்க. ஏன்னா இன்றைக்கு போதையிலேயே ஒழிக்கிறதுக்கு வந்திருக்கிற புதிய அரசாங்கம் பல செயல்பாடுகளை கொண்டு வராங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்து சிகரெட் பற்ற வைக்கிறது வந்து ஆண்கள் தான் ஒரு காலத்தில் பீடி சிகரெட் பற்ற வச்சுருந்தாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் வந்து அந்த ஒரு கலாச்சாரத்தில் இறங்கிட்டாங்க வெளிநாடுகள் மாதிரி. அதனால் வந்து நம்ம நாடு எங்கே போகுது, என்ன ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் நிறைய பேர் இன்றைக்கு நம்ம நாட்டில் அதிகமாகிட்டாங்க. இதெல்லாம் வந்து குறையிறதுக்கு, ஆரோக்கியமான எதிர்காலத்தை சந்ததியை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி போதை ஒழிப்பை இன்னும் வந்து தீவிரப்படுத்தி இந்த சிகரெட் சுமக்குங்க வந்து குறைக்கணும் இல்லைங்களா சார்? அது எப்படி சரியாக? கண்டிப்பாக வழிமுறைகளை எடுத்துன்னு வருவோம் சார். நீங்கள் கடந்த பல பதிவுகளில் சொன்ன மாதிரி இந்த தங்கம் விலை வந்து இறங்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரியே வந்து இறங்குச்சு, அப்புறம் பார்த்தா திடீர்னு மலமலன்னு ஏறி இருக்குது. இது வெள்ளி விலையும் அதே மாதிரி போயிட்டுருக்கு சார். இப்போ அதே மாதிரி மத்திய கவர்மெண்டில் வந்து ஒரு அமைச்சருக்கு பிரச்சனை வருவீங்க, அதே மாதிரியே பிரச்சனை வந்தது. இப்படி போயிட்டுருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். இந்த 2 நாளில் மழை இருக்குது, சரியான மழை இருக்குது, அதுக்கான வழி இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் மழைகள் வரும். ரெண்டாவது வந்து உதகை இல்லைன்னா ஊட்டி இல்லைன்னா உதகை இல்லைன்னா நீலகிரி இந்த மாதிரி மாவட்டங்களில் சில ஒரு இடத்துல ஒரு மழை சின்னதாக சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோடில் அப்படியே வண்டிங்க நிற்கக்கூடிய ஒரு அளவுக்கு வரக்கூடிய நிலைமை இருக்குது. அது இல்லாமல் 20, 21 அதாவது 18ஆம் தேதி இல்லைன்னா 20, 21ஆம் தேதிக்குள்ளே சென்னையில் பரவலான மழை, காற்று அதிகமாக இருக்கும், மிகப்பெரிய காற்று அடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. பெரிய குழப்பம் இருக்குது. இன்னொரு கட்சி ஒரு பக்கம் வந்து சேரப்போகுது. ஒரு கட்சி பெருந்தலைவரோட பதவி பிரச்சனையாக போகுது. அது ஒரு குழப்பம் நம்ம பார்க்க போகிறோம். வெளிநாடு யூரோப் கண்ட்ரிலேருந்து ஒரு பிரச்சனை எழும்பி அந்த பிரச்சனை வந்து அமெரிக்கா அதிபருக்கும் அவங்களுக்கும் யூரோப்பில் இருக்கவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட போது ஒரு பெரிய குழப்பங்கள் மோதலை பார்க்க போகுது. ஒரு அந்நிய செலவாணி ஒரு ஆள், ஒரு முக்கிய ஆளாக இருப்பார், அவர் அரெஸ்ட் ஆக போகிறாரு. ஒரு முக்கிய மந்திரி வீட்டில் நிறைய ஆவணங்கள் எடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் மாற்றப்போகுது. ஒரு ஆலயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். தங்க வெள்ளி உச்ச நிலைமைக்கு போகுது.
ஒரு 16ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஏறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டோம். ஒரு இடத்துல ஏறி விழுந்துடும் புத்துன்னு. ஸோ இந்த 30ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 30ஆம் தேதி, அதாவது 28லேருந்து 30ஆம் தேதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதுக்கு மீறினா உச்ச நிலைமை தான். ஒரு ஃப்ளைட் தரையிறங்கிறதுல கொஞ்சம் தாமதமாகி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி சென்னை விமான நிலையத்திலும் ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பை பிடிச்சிருவாங்க. நார்த் இல்லை அமெரிக்கா மிகப்பெரிய வெள்ளம் காத்துன்னு இருக்குது, மிகப்பெரிய மழை வரும். அதே மாதிரியா நார்த்தில் இப்போ ஒரு ஸ்டேட்டில் மழை, இன்னொரு ஸ்டேட்லேயும் மிகப்பெரிய வெள்ளம் காத்து இருக்கு. இது நகர்ந்து இந்த தடவை கர்நாடகா, ஆந்திரா ரெண்டுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆந்திராவில் எதிர்பார்க்காத மழைகள் ஏற்பட்டு சில இடத்துல பிரச்சனையை உருவாக்குறத பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் கட்சி ரெண்டாக உடஞ்சி இன்றைக்கு வந்து ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமைக்கு ஆயிட்டுது. அந்த கட்சியினுடைய தலைவர் முதல்வராக இருந்தவர் ரொம்ப ஒரு பரிதாபகரமான நிலைக்கு ஆளாகிட்டார். அவர் இந்த மாதிரி முன்னாடியே அந்த கட்சியில் இருந்த நிறைய பேரை ஓட விட்டார், இப்போ அவரையே ஓட விட்டாங்க. இந்த நிலை எப்படி இருக்கும் சார்? அந்த கட்சி இருக்குமா, இல்லை அந்த கட்சி வந்து இன்றைக்கு ஆளுங்கட்சியோட போய் நிறைய எம்எல்ஏக்கள் இணைஞ்சிட்டதால ஆளுங்கட்சியோட ஐக்கியமாயிடுமா என்ன அப்படின்னு சொல்லுது. கம்ப்ளீட்டாக படிப்படியாக போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கான வழி இருக்குது. இருந்தாலும் இந்த கட்சியோட ஓரளவுக்கு இருப்பாங்க. ஆனால் இந்த கட்சியோட முக்கியமான பிள்ளைகள்லாம் அங்கே போய் சேர்ந்துருவாங்க. வலு கொஞ்சம் குறைவு தான், இன்னும் போகணும். இதுக்கான வழிமுறைகள் பண்ணால் ஆனால் வலு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போ இன்னும் வந்து இந்த 1.5 மாதத்தில் ஏற்கனவே ஒரு கண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அந்த இதெல்லாம் வந்து இப்போ 1.5 மாதத்தில் சரியாயிடுமா? 7 மாதத்துக்குள்ளே ஏன் ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சிடுமா? பத்து வருஷம் ஆச்சு, எதுவும் பயப்படாது. 10 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. எல்லாமே வயசு சின்னவங்களாக இருக்காங்க, நல்லா பண்ணுவாங்க. சார், தமிழ்நாட்டில் வந்து ஒரு மத்திய வடநாட்டு கட்சி வந்து மற்ற மாநிலத்தில் பண்ண மாதிரியும் தமிழ்நாட்டில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. இப்போ அவங்க பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு பெரிய கட்சி 2 கட்சிகளை ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம், இது எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். எதிர்கட்சி பலம் பெறும்.
அதுக்கான வழி இருக்குது. இப்போது இந்த கட்சி 2ஆக பிளவாக உடஞ்சது. அதில் என்டிஏ அவங்க ஆளுங்கட்சி கூட உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஒரு தனியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை சொல்கிறார். ஆளுங்கட்சின்னா மத்திய ஆளுங்கட்சியா சார்? மத்திய ஆளுங்கட்சியில அவங்க ஒரு தனியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ, இந்த உடையிற 2 எதிர்கட்சியில் உடையிற 2 கோஷ்டியில் ஒரு கோஷ்டி அதுலேயும் அவங்க ஒன்று தனியாக பிரிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிடும். ஓ, அதுவும் 2ஆக உடையின்றீங்களா? ஓ, சரிங்க சார். இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய நம்ம புதிய அரசு பதவியேற்றதிலிருந்து பல திடீர் மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க சார். இது வந்து மக்களுக்கு எல்லாம் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கோ, இன்னும் எப்படியெல்லாம் இது போகும்? நன்றி என்னன்னா, மெயினாக அவருக்கு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, இந்த ஒயின் ஷாப் எல்லாம் 3 நாள் பாருங்க, சில 751 ஒயின் ஷாப் அந்த மாதிரியா இன்னும் பக்கத்தில் 21 வயசு உள்ளவங்களுக்கு தான் மது கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாரா? நல்ல ஒரு இது ஐக்கியமான ஒரு இது, ஒரு நல்ல விஷயத்த இன்றைக்கி நமக்கு வந்துன்னு இருக்குது. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணினே வந்தால் பசங்க போதை ஒழிப்பு. இது வந்து தப்பான விஷயம் இல்லை. பசங்க வளர்கிற பசங்க வளர்ந்து அதுக்கான வழிமுறைகள் பள்ளி கல்வியெல்லாம் படித்து நல்ல வழிமுறையாக ஆக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் இது ஒரு 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 முதல் கட்டாயமாக இருக்குன்றது சொன்னார். மதுவே வந்து ஒயின் ஷாப்பே வந்து முன்ன மாதிரி முக்கியமானவங்களுக்கு மட்டும், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மதுவையே ஒழிச்சிடணும். ஒழிச்சுட்டா வந்து மது இல்லாத ஒரு தமிழகமா வந்து மாறும். சில வருமானங்கள் வேற வழியில் எடுத்துட்டோம். கவர்மெண்ட் வருமானங்கள் வேற வழியில் வர சொல்ல இதெல்லாம் எடுத்துட்டோம். அப்பதான் வந்து இளைஞர்களுடைய எதிர்காலம், நாட்டினுடைய எதிர்காலம், நம்ம பிள்ளைகள் வளரக்கூடிய பிள்ளைகள் ஒரு ஜென்ரேஷனை காப்பாற்றி விடணும். அதான் நல்லது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கிறதால ரொம்ப தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து ஆளுங்கட்சியை பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க சார். இப்போது வர காலங்களில் இதனால் நம்முடைய தமிழ்நாட்டில் விலைவாசிகள், இந்த உணவு எல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சியாக கிடைக்குமா, எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். சண்டைப்பட போர் பதட்டங்கள் கொஞ்சம் குறையணும். இந்த சண்டைகள் குறைய நமக்கு வழிகள் வந்துடும். அது இல்லாமல் இவங்க பண்ணுறது விவசாயத்தில் டெவலப் பண்ணுவாங்க, விவசாய வழியில் வழி பண்ணுவாங்க. அதுக்கான பலன்கள் ஏற்று நல்ல வழிகள் கிடைக்கிறத பார்க்கலாம். சார், இப்போ வந்து ட்ரம்ப் வந்து சீன அதிபர் சந்திக்கிறாரு, அங்கேயே பீஜிங்கே போயிட்டு, இதனால் ஏதாவது உலகத்தில் நல்ல மாற்றங்கள் வருமா என்ன அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருந்து சில பகைமையை ஏற்பட போகுது. சில வரிகளை பற்றி தான் பேச போகிறாங்க. வரிகள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்த போது பாருங்கள். ஓ சார், இப்போ வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருந்தாலும் அந்த நீர்வீழ்ச்சி வழியாக வந்து கப்பல்கள் வர்றதுக்கு இன்னும் ஈரான் தடை விதிச்சுட்டு தான் இருக்குது. இதனால் வந்து இந்த கேஸு எண்ணெய் பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ அந்த இஸ்லாமிய நாடுகள், அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து சாலை போக்குவரத்தை ஒன்று புதுசாக உருவாக்கி அவங்களுக்குள்ள அந்த ஏற்றுமதி இறக்குமதியை பண்ணுறதுக்கு தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த சாலை போக்குவரத்தால் நிறைய செலவானாலும் பரவாயில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த போர் சூழ்நிலை என்ன ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த 26ஆம் தேதிக்குள்ளே நிறைய கண்ட்ரோலுக்கு வந்துடணும் சண்டைகள்லாம். அப்படி வரலன்னா பிரச்சனை. ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். இந்த பிரதமர் சார் சொன்ன மாதிரியா
எல்லா வழிகளையும் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி கண்ட்ரோலில் இருங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வழி பண்ணாது. அதே தான் நம்ம முதல்ல சொல்கிறோம். இப்போ அதோட வழியே இப்போ நம்ம போனாவே போதும். ஆனால் செப்டம்பர்லேருந்து எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். ஜூன்லேயே வரணும், நின்றுட்டா. அப்படி இல்லைன்னா செப்டம்பர்லேருந்து நமக்கு எல்லா உலக நாடுகளுக்கு எல்லாம் கேஸ் வர்றது, ஆயில் வர்றதெல்லாம் கொஞ்சம் சப்ளை வந்துடும். சார் இப்போ வந்து இந்த யூரோப் கண்ட்ரிஸு, யூஎஸ் இதிலெல்லாம் வந்து ஒரு புது விதமான நோய் வந்து உருவாகி பண்ணிடும் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி வந்துட்டு இருக்கு. அது நம்முடைய இந்தியாவுக்கு வருமா? இந்திய மக்களை வந்து பாதிக்குமா? தமிழக மக்களை வந்து பாதிக்குமா? பர்டிகுலராக வெளிநாட்டு போயிட்டு வரவங்களுக்கு உடம்பை செக் பண்ணணும். டெல்லி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாம்பே, அதே நேரத்தில் கர்நாடகா, இதெல்லாம் வந்து எப்படி என்ன ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வரும். ஷிப்பில் வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நோய் வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய கொடிய நோயாக இருக்கும். மருந்து இருக்குது, வழி இருக்காது. அந்த கொடிய நோயை வந்து தீர்க்கணும்னா நம்ம சில வழிகள் முன்கூட்டி செய்கிறாங்க. திரும்பவும் கொஞ்சம் சானிடைசர், திரும்ப வந்து நம்ம மாஸ்க் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் எங்கன்னா வெளியே போயிட்டு வரோம், பர்டிகுலராக க்ரூஸ் போகிறவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதை சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேரிலும் கொரோனா கொரியர்ஸ்களும் இன்னும் நிறைய கருத்து சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.